ஹை விவர்ஸ், சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் மேட்ச் வந்து நடக்குது சாம்பியன்ஸ் டிராஃபில. அந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாகிஸ்தானில் 2 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஊர் டைம் படி பார்த்தீங்கன்னா 2:30 மணி. 21 3-5 காம்பினேஷன், அதாவது குரு புதனும் சேர்ந்த காம்பினேஷன். குருவும் புதனும் சேர்றாங்கன்னா அன்னைக்கு யாருக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கும் வந்து பார்த்தோம்னா, சனியை சேர்ந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும். சுக்கிரனை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக மைனஸாக வந்து இருக்கும். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கல. ஃபர்ஸ்ட் ரஹ்மானுல்லா குர்பஸ், அவர் ஒரு 25 ரன்ஸ் தான் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு. அடுத்து ஆர்ஷா, அவரும் ஒரு 25 ரன்ஸ் தான் அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கு. அடுத்து அச்சு ஷாகிரி, அவர் ஒரு 20 ரன்ஸ் தான் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா எஸ் அட்டல், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 30+ ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து ஐ ஜார்டன், அவர் வந்து பார்த்தோன்னா அவர் ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து குலாப்தீன் நைப், அவர் வந்து பார்த்தோம்னா 25 ரன்ஸ் வந்து அடிப்பார் பேட்டிங் வரப்போ. பவுலிங் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் வந்து எடுக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கு. அடுத்து அசமுட்டுல்லா ஓவர்சை, ஒரு விக்கெட் தான் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து முகமது நபி, ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்து ரஷீத் கான் 1லேருந்து 2 விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்து ஃபாசலாக் ஃபருக்கி, ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்து நூர் அகமது வந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்தோம்னா ரிக்கல்டனுக்கு கொஞ்சம் ஆவரேஜாக வந்து இருக்கும். அடுத்து ஹென்ரிச் கிளாசன் ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்கு. அடுத்து தெம்பா பவுமா செம்மையாக வந்து இருக்கு அவருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 50+ ஸ்கோர் வந்து அடிப்பார். அடுத்து எய்டன் மார்க்ரம் வந்து பார்த்தோம்னா 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்து ரஸ்ஸி வாண்டர் டசன் ஒரு 25+ ரன்ஸ் வந்து அடிப்பார். அது டேடி ஜார்சி, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்கு. அடுத்து கேசவ் மகாராஜ் 1லேருந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்து டேவிட் மில்லர் ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்து மேக்ரோ ஜான்சன் 2 விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்து ககிசோ ரபாடா பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்து சி போச் பார்த்தோம்னா 1 விக்கெட் வந்து எடுப்பார். இப்போ நான் 22 பிளேயர்ஸுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணணும்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேயிங் ஒன்று வச்சு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிளேயிங் ஒன்று பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லைன்னா இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் நல்லா வந்து ஒர்க் ஆகும். இதில் இல்லாத நிறைய பிளேயர்ஸ் வந்து உள்ளே வரப்போ, இதில் இருக்க நிறைய பேர் வெளில போகிறப்பங்கிறப்ப இந்த ப்ரெடிக்ஷன்ஸோட அக்யூரசிங்கிறது கம்மியாக தான் வந்து வரும். ஸோ எப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. இதில் ஏதாச்சும் பெரிய சேஞ்சஸ் வந்துச்சுன்னா, யாராவது புதுசாக வரக்கூடிய பிளேயருக்கு வந்து கிரக அமைப்புகள் வந்து நல்லா இருக்குன்னா நான் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. அதில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கவங்க ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ எஸ் அட்டல், ஐ ஜார்டன், ரஷீத் கான், நூர் அகமது, ஹென்ரிச் கிளாசன், தெம்பா பவுமா, எய்டன் மார்க்ரம், ரஸ்ஸி வாண்டர் டசன், டிடி ஜார்சி, மேக்ரோ ஜான்சன், ககிசோ ரபாடா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலான்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ எஸ் அட்டல், ஐ ஜார்டன், தெம்பா பவுமா, இவங்க 3 பேரும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள்.